Hello, Vanakkam. This is Dr. Pradyot, heading the Department of Plastic Surgery and Burns, Jubilee Mission Medical College and Research Institute, Thrissur, Kerala. ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெராப்பி அப்படின்னா ஒரு உடம்புல நார்மலாக 21% தான் ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜனை 100% ஆக்கிறதுக்காக ஒரு மெஷின் யூஸ் பண்ணி பாடிக்கு டெலிவர் பண்ணுறது தான் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெராப்பி. ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெராப்பி ட்ரீட்மெண்ட் முதல்ல ஜூப்ளி மிஷன் ஹாஸ்பிட்டலில் 2011 ஸ்டார்ட் பண்ணோம். 2011 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 15 இயர்ஸ் தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 15 இயர்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பேர்ன்ஸ் பேஷண்ட் தான் ஃபஸ்ட்டு அதிகமாக தொடங்கியிருக்கோம். ஆனால் தீக்காயத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற காயங்களுக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக டயபெட்டிஸ்னால வர காயங்கள் அல்லது கதிர்வீச்சினால் வருது இரிடேஷன் wound சொல்லுவாங்க, அதனால வர காயங்கள், பாம்பு கடி மூலம் உருவான காயங்கள், அப்புறம் கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங், இந்த மாதிரி பாய்சனிங்லாம் நம்ம ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெராப்பி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். டாக்டர் ரவி, கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்டெம் செல் தெராப்பி எக்ஸ்பர்ட், நம்ம கூட ஹைப்பர்பேரிக்கில் நல்லா கொலாபரேட் பண்ணியிருந்தாரு. அவர் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்தது என்னென்னா, ஸ்டெம் செல் தெராப்பியும் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெராப்பியும் கம்பைன் பண்ணும்போது ஒரு டிஷ்யூ ரீஜென்ரேஷன் நல்ல லெவலில் போகிற மாதிரி நம்மளுக்கு ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதம் டிசம்பர் 13, 14 ஸ்டேட் ஐஎம்ஏ கான்ஃபரன்ஸ் காரைக்குடியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் டாக்டர் ரவி தலைமையில் நம்ம ஸ்டெம் செல் தெராப்பியும் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெராப்பியும் எப்படி கம்பைன் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு எப்படி பெனிஃபிட் பண்ணலாம்ங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த டிஸ்கஷனில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம எங்களுக்கும் இன்புட் கொடுத்தா வில் பி ஹாப்பி எனஃப். இந்த மாநாட்டில் அனைவரையும் சந்திக்க அவளுடன் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.